ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாகில் வந்து இறால் தொக்கு ரெசிபியும் அதுக்கப்புறம் ஊர்லேருந்து அம்மா வீட்டில் மாமியார் வீட்டிலேருந்து நான் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இறால் தொக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இறால் தொக்குக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து காரத்துக்கு வந்து நான் தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் இல்லைங்கிறதுனால பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணதை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கருவேப்பிலை, அப்புறம் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க, அதனால தான் அது சேர்க்குறேன். இல்லை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை வந்து மைய அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ரெசிபி வந்து எப்போயும் ஒரு தடவை நான் ஃபேஸ்புக்கில் பார்த்து தாங்க இதை வந்து நான் ட்ரை பண்ணினேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போயாவது இந்த மெத்தட்லேயும் வந்து நான் செய்வேன். இன்றைக்கி நான் அதுமாரி செஞ்சிருந்ததை தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இறால் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எப்படியும் ஒரு 350 400 கிராம் கிட்ட வரும்னு நினைக்கிறேன் அதோடய வெயிட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் தேவையான பொருள்லாம் வந்து எடுத்துருக்கிறேன். இது மையப்பை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தாளித்து விட்டுக்கலாம். நான் எப்போதுமே இறால் தொக்குலாம் பண்ணுற மாரி இருந்தேன்னா அதோட அந்த இதுமாரி சாந்து அந்த தொக்குலாம் கொஞ்சம் அதிகமாக வர மாரி தான் வந்து நான் பண்ணிப்பேன். ஏன்னா அதிலே சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சாந்து வந்து ரொம்ப தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் நான் போட்டிருக்கிற அளவுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. அந்த இறாலோட அந்த தொக்குலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா அது கூட வச்சு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாதத்துக்கும் கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சோம்பு போட்டு தாளிச்சிருக்கிறேன். நல்ல பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் வந்து சேர்த்துருக்குறேன். அது நல்லா பொன்னிறமாக வதங்கினது. பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது நல்லா தொக்கு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதை வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, அதையும் வந்து சேர்த்து நம்ம இதோட பச்சை வாடை போடுற அளவுக்கு நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கணும். பூண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கும், அதனால் பக்கத்தில் இருந்து அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது நல்லா பச்சை வடைலாம் போய் அதுக்கப்புறமா நம்ம இறால் வந்து சேர்த்துக்கணும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம சேர்த்துருக்கிற அந்த மசாலோட பச்சை வடைலாம் போய் ஓரளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் கடைசியாக தான் இறால் சேர்க்கணும். ஏன்னா இறால் வந்து ரொம்ப வேகிறதுக்கு டைம் எடுத்துக்காது, டக்குன்னு வெந்துடும். ரொம்ப அதிக நேரம் நம்ம வேக வச்சோம்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். மேக்ஸிமம் அந்த ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் தான் அதோட டைமிங்கு. இறால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். இறால் விடுற அந்த தண்ணியே போதுமானது இறால் வேகிறதுக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. இது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து தொக்கு பதத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான அரைச்சி விட்ட இறால் தொக்கு ரெசிபி தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் எனக்கு தொக்கு கொஞ்சம் நிறைய வேணுங்கிறதுனால தான் தக்காளி அந்த மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தொக்கு அதிகமாக தேவைப்படாது அப்படின்னா, உங்களுக்கு பார்க்கும்போது வெறும் இறால் மட்டும் தான் தெரியணும், தொக்கு தெரிய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வந்து இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே அளவுகளை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து சேர்க்கணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து அரை எலுமிச்சம்பழம் சாறு வந்து சேர்த்துட்டு பரட்டிட்டு இறக்கிக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதிலே வந்து நம்ம சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சாதம், அதாவது ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் இது வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த மெத்தடில் தான் வந்து நான் செஞ்சுருக்கிறேன். கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் டைம் எப்போ வந்து இறால் வாங்கினாலுமே எந்த மெத்தடில் செஞ்சாலுமே கண்டிப்பாக அதோட ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமாக வந்து செய்வேன். நான் இந்த பதத்துலேயே வந்து இறக்கிக்கிட்டேங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா கூட நான் ஒரு 2 நிமிஷம் வச்சு கூட நீங்கள் இறக்கிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது அன்றைக்கி டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட்லேயும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இது வந்து அன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து சாதனோட ரூம் க்ளீன் பண்ணும்போது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வீடியோ தமிழில் வைக்கிறதுக்காக ஃபோட்டோவும் எடுத்திருந்தேன். ஃபோனில் வந்து ஸ்பேஸ் பத்தல, வீடியோலாம் டெலீட் பண்ணணுன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஃபோட்டோ வச்சுட்டு ஞாபகம் இல்லாமல் வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டேன். அதை இப்போ திருப்பி வந்து இன்னொரு நாள் வந்து அது வீடியோ எடுத்திருந்தேன். அது இன்றைக்கி தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ லீவுக்கு ஊருக்கு போயிருந்தேன் இல்லைங்களா, அம்மா வீட்டிலேருந்து மாமியார் வீட்டிலேருந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்தாங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். எப்போ ஊருக்கு போனாலுமே வந்து துணிப்பையோட எக்ஸ்ட்ரா 2 கட்டைப்பை தாங்க ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வருவேன். அப்போ தான் நமக்கு மனசு திருப்தியாக இருக்குதுங்க. அம்மாவுக்கும் சரி மாமியாருக்கும் சரி அவங்களுக்கும் அது ஒரு சந்தோஷம். பசங்க வந்தால் நம்ம செஞ்சதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அது ஒரு ஆசை, சந்தோஷம். வீடியோ எடுக்கும்போது தான் வந்து நான் கவனித்தேன், இந்த அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கட்டைப்பை, அம்மாவோட பேரும் வந்து ரேணுகா தாங்க, கட்டைப்பைன்னு வந்து அந்த நேம் போட்டுருந்தது இப்போ தான் வந்து கவனித்தேன். இப்போ நான் எடுத்துகிட்டு வந்த பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு தேவையான ஐட்டம் தான் வந்து அம்மாவும் சரி மாமியாரும் சரி வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பணத்தை கொஞ்சம் மிச்சப்படுத்தக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே. இது
அது என்னென்னங்கிறது இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளூ கலர் கவரில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வடகம் சில பேர் வந்து சொல்லுவாங்க. இது நாங்கள் வந்து வத்தல் வந்து சொல்லுவோம். இது வந்து கஞ்சி வத்தல்னு சொல்லுவாங்க. நாங்கள் இது காசி வத்தல்னு வந்து சொல்லுவோம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் வச்சு சொல்லுவாங்க. இது காசி வத்தல் தான் நாங்கள் வந்து சொல்லுவோம். மொண்டு ஊத்துற வத்தல். இந்த வத்தலும் அப்புறம் முறுக்கு வத்தல் 2 வத்தலுமே அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி வத்தல் தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மற்றபடி இந்த முறுக்கு வத்தல் கிள்ளு வத்தல்லாம் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அம்மா போட்டிருந்தாங்க. நான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு மெயினாக எனக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பசங்க ரொம்ப வத்தல் சாப்பிட மாட்டாங்க. நானும் சாதனம் அப்போ மட்டும்தான் மெயினாக. அதுலேயே இந்த கஞ்சி வத்தல் 2 விதமாக வந்து போட்டிருந்தாங்க. ஒன்று ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அது மெலிசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது கொஞ்சம் தண்ணியாக மொண்டு ஊற்றுறது. இப்போ காமிக்கிறது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அந்த மாவு வந்து கொஞ்சம் திக்காகி மொண்டு ஊற்றுறது. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. அது எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நல்லா பெருசாக வந்து அப்பளம் மாரி வரும். அது நல்லா இருந்தது. இந்த வாட்டி அம்மா வத்தல் 2மே ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க. இது வந்து முறுக்கு வத்தல். இது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. வேணான்னு சொன்னால் அம்மா கேட்கவே இல்லை. கொஞ்சமாவது செஞ்சதுக்காக எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக கொடுத்து அனுப்பிச்சாங்க. இது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் பல்லில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன். வேணாம்பேன். நல்லா அம்மாக்காக ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ பார்க்குறது இது வந்து தாளிப்பு வடகம். இதுவும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போட்டு வச்சுக்கிறதுங்க. இந்த வடகம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. மெயினாக வந்து காரக்குழம்பு, மீன் குழம்பு, இது சும்மாவே வறுத்துட்டு தேங்காய் புளி வச்சு துவையல் அரைச்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கஞ்சிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு 2 பேர் தாங்க. இது நாங்கள் வந்து தாளிப்பு வடகம்னு வந்து சொல்லுவோம். சில ஊர்லலாம் இது வந்து கரு வடகம்னு வந்து சொல்லுவாங்க. இந்த வடகம் செய்கிறது கொஞ்சம் பெரிய ப்ராசஸுங்க. கொஞ்சம் பார்த்து பக்குவமாக வந்து பண்ணணும். மெயினாக இதில் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம், வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக கருவேப்பிலை, விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு பண்ணுறது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த கவர் ஓப்பன் பண்ணதுமே அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்தது. இந்த வாட்டி அம்மா போட்டிருந்தது நல்லா வந்து கருப்பு, அதாவது கலர் மாறாமல் காஞ்சதுக்கப்புறமும் நல்லா இருந்தது. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா கருத்து போன மாரி ஆகிடும். அதுமாரி ஆகாமல் இன்றைக்கி அந்த அம்மா வந்து இந்த வாட்டி நல்லா பக்குவமாக போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த வடகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 உருண்டை என்னமோ எடுத்துகிட்டு வந்தேன். இது எனக்கு ஒரு வருஷத்துக்கு மேலேயே இது வரும். இன்றைக்கி காலையில் கூட எனக்கு இது வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு பேரண்ட்ஸ் வந்து நிறைய சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுமாரி வந்து வீட்டில் ரெடி பண்ணுற பொருட்கள்லாம். அதில் வந்து இதோட ரேட் வந்து பார்த்தேங்க, 100 கிராம் வந்து 80 ரூபான்னு வந்து போட்டிருந்தாங்க. அவங்க செஞ்சு சேல்ஸ் பண்ணுறதுனால அவ்வளோ ரேட் வந்து நான் காமிக்கிற ஐட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வந்து அதிக காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக அதை நம்ம கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஒரு வருஷத்துக்கு தேவையானதை நம்மளே வீட்டிலே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக நிறைய பணம் வந்து நம்மளுக்கு மிச்சமாகும். அப்புறம் இந்த புளி வந்து என்னோடய மாமியார் எப்போதுமே வருஷத்துக்கு தேவையானது வாங்கி கொடுத்துருவாங்க. கிலோ வந்து பார்த்திங்கன்னா கொட்டையோடு வாங்கும் போது 60 ரூபான்னு வந்து வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் அரியிறதுக்கு தனியாக அது தனியாக கூலி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு படி கொட்டை அரைஞ்சோம்னா 30 ரூபாவோ 40 ரூபா வாங்கிக்கிறாங்களேட்டுக்கு. அதுமாரி வந்து ஊர்லலாம் அப்படி தான் வந்து பண்ணுவாங்க. வருஷத்துக்கு தேவையான புளி, பருப்பு, மிளகாய், இந்த தாளிக்கிற ஐட்டம் மிளகு, ஜீரகம் அதுமாரி ஐட்டம்லாம் வருஷத்துக்கு தேவையானது வாங்கி வச்சு அதுமாரி எல்லா ஐட்டமே வாங்கி வச்சுருந்தாங்க. அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனாங்க. நான் தான் வேண்டாம் எனக்கு புளி மட்டும் போதுன்னு சொல்லி அது மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு ஒரு 7 8 கிலோ கிட்ட வந்து வாங்கியிருப்பாங்களாட்டுக்கு. மொத்தமாக 3 பேருக்கும் சேர்ந்து வாங்கியிருந்தாங்க. நான் எனக்கு தேவையானது மட்டும் இப்போ கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்பப்போ ஊருக்கு போகும்போது தேவையானது எடுத்துக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். அப்புறம் இது வந்து மோர் மிளகாங்க. இது அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. அம்மா இந்த வாட்டி 2 விதமாக மோர் மிளகாய் வந்து போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இப்போ காமிச்சேன் இல்லைங்களா, அது கொஞ்சம் நீட்டு மிளகாய். இந்த வருஷம் அம்மா போட்ட மிளகாய் வந்து சுத்தமாக காரமே இல்லைங்க. டக்குன்னு காலியாடும் பாருங்கள். போன வருஷம் போட்டதான் கொஞ்சம் காரமாக இருந்தது. அது இன்னமும் வச்சுருக்கிறேன். 2 விதமான மிளகாயில் ஃபஸ்ட்டு நீட்டு மிளகாய் ஒன்று காமிச்சேன் இல்லைங்களா, அது இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறீங்க இல்லைங்களா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மோர் மிளகாங்க. அதாவது மிளகாவை வந்து ஃபுல்லாக வந்து வகந்துக்காமல் முக்கால்வாசி வகந்து அதுக்குள்ளே வந்து கடுகு, வெந்தயம், அது கூட உப்பு மஞ்சத்தூள் வச்சு உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி அதுக்கப்புறம் அது இந்த மோரில் ஊற வச்சு காய வச்சு எடுத்துருக்குறாங்க. அது டேஸ்ட்டும் வந்து வறுத்து சாப்பிடும்போது உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக அந்த வாட்டி அம்மா போட்டிருந்தாங்க. காலையில் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த மெசேஜ் வந்துருந்ததுங்க, பார்த்தேன். 100 கிராம் 40 ரூபான்னு வந்து இருந்தது. இது நம்ம வீட்டிலேயே போட்டோம்னா கண்டிப்பாக இவ்வளோ செலவு வந்து ஆகாதுங்க. இவ்வளோ ரேட்லாம் கொடுத்து நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டிலே வருஷத்துக்கு தேவையானது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு கவலையே இல்லைங்க. இது வந்து கொத்தரங்காய் வத்தங்க. கொத்தரங்காய் வத்த எங்கள் வெற்றிக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது அம்மா எனக்காகவே தனியாக 3 கிலோ கொத்தரங்காய் வாங்கி அது உப்பில் வேக வச்சு அதுக்கப்புறம் காய வச்சு எடுத்து கொடுத்துருக்குறாங்க. நான் இந்த வாட்டி மோரில் ஊற வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். எனக்கு வெறுமனையாக இருந்தால் போதுன்னு சொன்னதுனால அம்மா இந்த வாட்டி மோரில் ஊற வைக்கல எனக்கு மட்டும். அம்மாவுக்கு வந்து தனியாக மோரில் ஊற வச்சு வந்து வத்தல் போட்டு வச்சுருக்குறாங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெற்றிக்குட்டி அதை விரும்ப மாட்டேங்கிறான். அதனால் சும்மாவே இதுமாரி போட்டு எடுத்துக்கிட்டேன். மோரில் ஊற வச்சது வந்து நம்ம குழம்பு வைக்க முடியாது. இதுனா வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் வத்த, மாங்காய் வத்த,
இந்த கொத்தரங்காய் வத்தலாம் போட்டு பருப்பு குழம்பு வைக்கலாம், கார குழம்பு வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வெற்றிக்குட்டிக்கு வந்து பழைய சாப்பாடு, இந்த தயிர் சாதத்துக்கெலாம் வந்து வேறு எந்த தொட்டுக்குமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த கொத்தரங்காய் வத்த வறுத்து கொடுத்துட்டாலே அவனுக்கு போதுங்க. நல்லா நிறையாவே வந்து சாப்பிட்டுப்பான். அந்த கொத்தரங்காய் வத்தல பார்க்கும்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அம்லு அம்மா ஞாபகம் தாங்க அந்த எப்போதும் இப்போ வருது. ஏன்னா வந்து நான் விலாக்லலாம் சொல்லுவான், வெற்றிக்குட்டிக்கு இது ரொம்ப பிடிக்கும், காலி ஆகிடுச்சு, நம்ம ஊருக்கு போய் தான் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அவங்க வந்து நீ என்னோட அட்ரஸ் எனக்கு அமுச்சு விடு, நான் வந்து அமுச்சு விட்றேன், நான் எல்லா வத்தலும் போட்டிருக்கிறேன், உனக்கு நான் அமுச்சு விட்றேன், அட்ரஸை கொடுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஃபோன் பண்ணி பேசும்போதெல்லாம் கண்டிப்பாக வந்து அவங்க சொல்லுவாங்க, நான் தான் அவங்களுக்கு எதுக்கு சிரமம்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த வாட்டி ஊருக்கு போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். உண்மையிலே இதுமாரி அன்பான பாசமான உறவுகள்லாம் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுங்க. இதுமாரிலாம் அவங்க வந்து நமக்கு அனுப்பணும்னு கூட அவசியம் கிடையாது, சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை அவங்க. ஆனால் அவ்வளோ பாசமாக நான் அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து என்னோடய மாமியார் வந்து பேத்திக்காக மெயினாக காய்ச்சி வச்சுருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் வந்து போட்டுருந்தோன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்கிறேன். இந்த கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, இது மருதாணி, கத்தாழை, வெந்தயம், இன்னும் என்னென்னமோ சொன்னாங்கங்க, எனக்கு மறந்து போச்சு. செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இதெல்லாம் வந்து நான் அரைச்சி காய்ச்சி வச்சுருந்தேன். இது தடவும் முடி நல்லா வளரும், செம்பட்டையாக இருக்காது அப்படின்னு வந்து சொன்னாங்க. மெயினாக பேத்திக்காக தான் இது வந்து காய்ச்சி வச்சுருந்தாங்க. நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு இப்போதைக்கு கம்மியாக போதும், நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கம்மியாக எடுத்துகிட்டு வந்துருந்தேன். அந்த எண்ணெய் நல்லா வாசனையாக இருந்ததுங்க. நல்லா அந்த க்ரீன் கலராக இருந்தது. நல்லா காய்ச்சி வச்சுருந்தாங்க அத்தை. அப்புறம் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா, அது மாமியார் வீட்டிலேருந்து அங்கே ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி, குண்டு அரிசி தான் இப்போ கொஞ்சம் நாளாக போட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கள் ஏரியாலலாம் நீட் அரிசி தான் போடுறாங்க, புழுங்கல் அரிசி. அங்கே ஊரில் குண்டரிசி போட்டதுனால அது ஒரு 20 கிலோ கிட்ட அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன். அது நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு மஞ்சள் கலர் சாக்கு பையில் வந்து இருக்கும் அது. அந்த அரிசியில் இட்லி போடும்போது கடையில் வாங்குற அரிசியில் போடுற மாதிரியே நல்லாயிருக்கும். அதனால் குண்டரிசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே இப்போ நான் ரேஷனில் வாங்குற அரிசி பாலக்காட்டை கொடுத்துறது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா பவுட்ருங்க. என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன் இல்லைங்களா, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னா அவள்கிட்ட ஃபஸ்ட்டே நான் முன்னாடியே ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், லீவுக்கு கண்டிப்பாக வருவேன், வரும்போது எனக்கு 65 மசாலா வந்து எனக்கு வாங்கி வை, நான் வரும்போது எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 5 கிலோ கிட்ட சொல்லியிருந்தேன். அப்புறம் அன்னிக்கிட்டே 1 கிலோ கொடுத்துட்டு மீதி 4 கிலோ எடுத்துகிட்டு வந்தேன்னா அதில் இப்போ 1 கிலோ ஓப்பன் பண்ணிவிட்டு மீதி 3 கிலோ வச்சுருக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த 65 மசாலா பவுட்ரு என் தங்கச்சியோட ரிலேஷன் வந்து சேலத்தில் இருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்களாட்டுக்கு. அவங்கக்கிட்டேருந்து தான் என்னோடய தங்கச்சி எனக்கு வாங்கி கொடுத்தா. இது எல்லாம் தாங்க நான் ஊர்லேருந்து மாமியார் வீடு, அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருட்கள் எல்லாம் இது தான். இனி எனக்கு ஒரு வருஷத்துக்கு கவலை இல்லை. இந்தமாதிரி ஐட்டம்லாம் நம்ம அதிக காசு கொடுத்து வெளியில் வாங்குறதுக்கு பதிலாக நம்மளே வந்து இந்த சம்மர் சீசனில் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. செலவும் கொஞ்சம் கம்மியாகுங்க, பணத்தை நம்ம கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம். அப்புறம் தேங்காயும் எடுத்துகிட்டு வந்தோன்னா அது எல்லாமே காலியாகிடுச்சு. வத்தலைன்னு நிறைய ஐட்டம் போடுவாங்கங்க. இந்த மாங்காய் வத்தை, கொத்தரங்காய், சுண்டைக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், மணத்தக்காளியில் அந்த காய் இருக்கு இல்லைங்களா, அது அந்த கீரையிலுமே வத்தல் போட்டு வச்சுப்பாங்க. இதெல்லாம் போட்டு வச்சுருக்கும் போது காய்கறி இல்லாத நேரத்தில் வந்து பொரியலுக்கு பதிலாக அந்த வத்தலை பொரித்து சாப்பிட்டுக்கிறதும், மோர் மிளகாய் அதெல்லாம் வந்து பழைய சாதத்துக்கு தொட்டுக்கிறது, மற்றபடி குழம்புக்கு காய் இல்லைன்னா இதெல்லாம் போட்டு வந்து குழம்பு வச்சுக்கிறது. இப்போ ஏதாவது ஒரு காய் வாங்கினோம்னா அதில் வந்து குழம்பு சாம்பார் வச்சுக்கிட்டோம்னா தொட்டுக்கிறதுக்கு இந்த வத்தல் பொரிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு காயை போட்டு பொரியல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வத்தல்லாம் போட்டு குழம்பு கூட வச்சுக்கலாங்க. இதுமாரி மாற்றி மாற்றி பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் செலவுகளும் கொஞ்சம் கம்மியாகும். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் இதுதான். இன்றைக்கி விலாக் வந்து நான் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.